ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ்லேருந்து பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. தமிழ்லேருந்து பார்த்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து நெட்வொர்க் இஷ்யூவில் நிறைய பேர் வந்து ஃபேஸ் வந்து பண்ணுறீங்க. நெட்வொர்க் இஷ்யூ நெக்ஸ்ட்டு 5G வராமல் உங்களுக்கு வந்து 4G கிடைக்கும். இப்போ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து சால்வ் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 ஸ்டெப் வந்து சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், 3 or 4 ஸ்டெப் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இது இருக்கும். நீங்கள் 4G இருக்கிற இடத்துல கூட 5G நீங்கள் வந்து நெட் வந்து யூஸ் வந்து பண்ணலாம். அதுக்கும் ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள பார்த்தோன்னா நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப்க்கான பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ள வந்து டேரெக்டாக வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து என்னென்னா, உங்கள் மொபைலில் வந்து மொபைல் டேட்டா பட்டன் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா உங்களுடைய மொபைலுக்கான சிம்முக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் உங்கள் சிம்மு எந்த சிம்மில் வந்து டேட்டா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மில் இங்கே மேலே எனேபிள்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து டிசேபிள் வந்து லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து எனேபிள் வந்து பண்ணுங்கள். இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் எனேபிள் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு செகண்ட் 1 or 2 செகண்டில் 4G வந்து 5G வந்து மாறும். இல்லைனா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் அது வந்து இது வந்து ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டோட பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ளைட் மோட் ஏரோப்ளேன் மோட் இருக்குல்ல, ஏரோப்ளேன் மோட் வந்து போட்டு வந்து பாருங்கள். ஓகே, ஏரோப்ளேன் மோட் போட்டு ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டேட்டா இஷ்யூ வந்துச்சுன்னா டேட்டா வந்து ஆன் ஆகும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டா ஆனில் நான் வந்து ஆன் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஆன் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சிம்மு டூவில் இருக்கும். அது வந்து எந்த சிம் இருக்கோ கரெக்டாக அந்த சிம் ஆப்ஷன் வந்து சுவிட்ச் ஆப்ஷன் வந்து கரெக்டாக செக் பண்ணி நெட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா டேட்டா சேவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். டேட்டா சேவிங்ஸ் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா டேட்டா சேவிங்ஸ் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆஃப் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டேட்டா வந்து இது ஆன் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேவிங்கில் இருக்காச்சு மொபைலில் வந்து மேலே வந்து டேட்டா வந்து ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சேவிங் சொல்ல மொபைல் வந்து டேட்டா வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. அதனால் இது வந்து ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த நெட்வொர்க் இஷ்யூ வந்து இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலைன்னா சிம்மு ஸ்லாட்டில் தான் என்ன ப்ராப்ளம் வந்து இருக்கும், இல்லை நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜியோ எந்த சிம்மோ அவங்க சைட்லேருந்தே அவங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூ வந்து அவங்களே வந்து சால்வ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.